A call to worship, ஆராதிக்க ஒரு அழைப்பு என்று சொல்லி செய்தி ஒன்றை எடுத்தேன். A call to worship என்று சொல்லி ஒரு செய்தி எடுத்தேன். இந்த நாளிலும் அதே செய்தியை இரண்டாம் பகுதியாக A call to worship, ஆராதிக்க ஒரு அழைப்பு என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், ஆராதிக்க ஒரு அழைப்பு. தேங்க்யூ. இந்த செய்தி எடுத்த பிறகு உங்களுடைய ஆராதனையில் நாங்கள் மாற்றத்தை காண முடிகிறது. அப்படித்தானே? ஆமாம். கைகளை உயர்த்தி நீங்கள் எழுந்து நின்று சத்தமாய் இப்படி உங்களுடைய ஆராதனை முறைமைகளிலே ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் ஜெபித்து கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகள் பெற்ற நிலைமையில் உங்களுக்கு முன்பதாய் நான் நிற்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆராதனை என்பது வார்த்தை ஆராதனை என்று சொன்னாலே ஆராதனை என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார். ஆராதனை 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 உமக்கு தானே, ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை என்பதே சொல்லுவதே ஆராதனை என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறோம். அது தவறான ஒரு காரியம். ஆமா ஆமா. பிரியாணி 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 மட்டன் பிரியாணி அப்படின்னு சொன்னா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணின்னு சொன்னோன்னா மட்டன் பிரியாணியாமா? கிடையாது. ஆராதனை அப்படின்னு சொன்னோன்னா ஆராதனையா? கிடையாது, கிடையாது. அப்படியே இன்றைய சமுதாயம் அப்படி அந்த காரியங்களை பழகி விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை என்று சொன்னால் இந்த நாட்களிலே ஒருவர் நமக்கு பிடித்தமான ஒரு ஆராதனை தலைவர் வந்து நடத்தினால், ஜான் ஜெபராஜ் வந்து நடத்தினா எல்லாரும் அப்படியே சந்தோஷமா குதூகலமா ஆவியில நிறைஞ்சு ஆடல் பாடல். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு வேற விதமா இறங்குறாரா? கிடையாது, கிடையாது, கிடையாது. அந்த ஒரு தனி மனிதன் நிமித்தமாய் இவருடைய ஆராதனை முறைமைகள் மாறுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை முறைமைகள் மாறுகிறது. அநேக வேளைகளிலே அநேக பரிசுத்தவான்கள் ஆராதனை நேரத்திலே சபையில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பது இல்லை என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டாயிருக்கிற ஒரு வருத்தமாக இருக்கிறது. நான் சொல்லுகிற நபர் நீங்களாக இருப்பீர்களால் இன்றைக்கு அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனை நேரத்தில் ஆராதிக்கும் பொழுது சபையில் இருக்கிறீர்கள், ஆனால் ஒரு நிமிஷம் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆராதிப்பதே இல்லை. அது ஆவியானவருக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது. ஆகையால் ஆராதனை என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். தயவாக என்னை கவனிக்க, குறிப்புகள் எடுத்துக்கொள்ள நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்திலிருந்து நாளிலே நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 22வது அதிகாரத்திலே, ஆதியாகமத்தின் புத்தகம் எடுத்தீங்களா? 22வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொண்டு, ஆராதித்து, தொழுது கொண்டு சொன்னா வர்ஷிப். ஆங்கிலத்தில் வர்ஷிப் என்று போடப்பட்டிருக்கிறது.
இன்றைய பாஷையிலே தொழுது கொள்ளுதல் என்பது சொல்லப்படவில்லை, மாறாக ஆராதனை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். ஆராதனை என்கிற வார்த்தை, தொழுது கொள்ளுதல் என்கிற வார்த்தை, இன்றைக்கு ஏனா சொல்லும் போதே தொழுது கொள்ளுதல், ஆராதனை, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தினார். அப்போ தொழுது கொள்ளுதல், ஆராதனை என்கிற வார்த்தை முதலாக வேதத்தில் இங்கே தான் முதலாக சொல்லப்படுகிறது. முதலாக சொல்லப்படுகிறது. வேதத்திலே ஒரு பிரமாணம் உண்டு. என்ன பிரமாணம் சொன்னா, the law of first mention. the law of first mention அப்படின்னா முதல் முறை வேதத்தில் எந்த ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதோ, முதன்முறை சொல்லுங்கள், முதன்முறை எந்த வார்த்தை சொல்லப்படுகிறதோ அந்த 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 வார்த்தைக்கு பின்னணியில் உள்ளதான அர்த்தங்கள் முழுமையும், அதற்கப்புறம் அந்த வார்த்தை எங்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் பொருத்தமானதாக பயன்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. முதன்முறை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை முதலாய் பயன்படுத்தப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, அதே அர்த்தம், அதே பொருள் அதற்கு பின் வேதத்திலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் அதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. இங்கே நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம், தொழுது கொண்டு என்று சொல்கிறார். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடத்திற்கு மட்டும் போய் தொழுது கொண்டு. அப்போ ஆனா அந்த இடத்துல எந்த விதமான இசை கருவிகளும் வாசிக்கப்படவில்லை, எந்த விதமான பாடல்களும் பாடப்படவில்லை, எந்த விதமான பாடற்குழுவும் அங்கே இல்லை. ஆனால் ஆபிரகாம் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அப்ப தொழுது கொள்ளுதல், நான் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னதானே அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை, தொழுது கொள்ளுதல் என்பதான வார்த்தைக்கான அர்த்தத்தை அந்த இடத்துல எந்த விதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வர்ஷிப் என்றால், ஆராதனை என்றால் 3 காரியங்கள் நான் உங்களுக்கு இந்த நாளிலே விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆராதனை என்றால், வர்ஷிப் இஸ் ஒபீடியன்ஸ். ஆராதனை என்றால் கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், கீழ்ப்படிதல். சத்தமா சொல்லுவோம், கீழ்ப்படிதல். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு நாள் ராத்திரியிலே கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், உன் மகனும் ஏக புத்திரனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தின் மலைகள் ஒன்றிலே நான் உனக்கு காண்பிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை எனக்கு தகன பலியிடுவாயாக. மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை எனக்கு தகன பலியிடுவாயாக சொல்லி கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார். ஆபிரகாம் மறுநாள் காலை அதிகாலமே எழுந்து புறப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அதிகாலமே சொல்லுங்கள், அதிகாலமே. அதிகாலமே எழுந்து அவன் புறப்பட்டான். எந்தவித தாமதமும் செய்யல, எந்தவித தாமதமும் செய்யல. எத்தா தன் மகள் பொருத்தனை பண்ணி நிமித்தமாய் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறாள், அப்பா நான் வரேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, என் தோழிகளோடு கூட கொஞ்சம் நான் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு நான் திரும்புகிறேன் சொல்லுகிறாள். ஆனால் ஆபிரகாம் அவன் எந்த விதமான அவன் தாமதமும் செய்யவில்லை, எந்த விதமான ஆலோசனையும் அவன் கேட்கவில்லை. மனைவியை எழுப்பி இப்படி கத்த சொல்றார், நான் போட்டுமா வேண்டாமா? கண்டிப்பா நானா இருந்தால் கேட்டிருப்பேன். மனைவினுடைய ஆலோசனை நிச்சயமாய் நாம் கேட்டிருப்போம், நாம் கேட்டிருப்போம். கர்த்தர் தான் சொல்றாரா இல்லையா என்று சொல்லி யாரிடத்தில் போய் அதை நிச்சயப்படுத்திக் கொள்ளவில்லை. நோ கன்ஃபர்மேஷன், நோ கன்ஃபர்மேஷன். யாரிடத்திலும் போய் அது உண்மைதானா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளவில்லை. நோ ஹெசிடேஷன். எந்த விதத்திலும் அவன் தயக்கம் காட்டவே இல்லை.
no delay, no discussion, no confirmations and no hesitations. எந்த விதத்திலும் அவன் தயக்கம் காட்டவே இல்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் delayed obedience is disobedience. தாமதமாய் கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படியாமையே. தாமதமாய் கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படியாமையே. delayed obedience is disobedience. அந்த கீழ்ப்படிதலை பாருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப தொழுது கொள்ளுதல் என்றால், ஆராதனை என்றால், தொழுது கொள்ளுதல் என்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம், whatever God commanded to you, கர்த்தர் எதையெல்லாம் உங்களுக்கு செய்யும்படிக்கு கட்டளையிடுகிறாரோ அதையெல்லாம் செய்வது. ஆமென் சொல்வீங்களா? அதையெல்லாம் செய்வது. சொல்லுங்கள், கர்த்தர் செய்யும்படிக்கு எதையெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அதையெல்லாம் செய்வது. உங்களுக்கு வேற மாதிரி கட்டளையிடுவா, எனக்கு வேற மாதிரி கட்டளையிடுவார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் இருதயத்தையும் செவியையும் திறந்து வைத்து கேட்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆறாவது நேரத்தில், ஆண்டவரே பிரசன்னம் வேண்டும், ஆண்டவரே உம்முடைய மகிமை வேண்டும், ஆண்டவரே மகிமை மாட்சி மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, உம்முடைய மகிமை வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆறாவது நேரத்திலே நாம் கேட்கிறோம். அப்போ தேவனுடைய மகிமை வெளிப்படுவது என்றால் என்ன? தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில எப்ப வெளிப்படும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் விசுவாசிகள் தான், எல்லாரும் ஒரே ஆவியை பெற்றவர்கள் தான், எல்லாரும் ஒரு சபையின் பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியவில்லையானால் தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி உணர முடியும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்திலே 17வது அதிகாரத்திலே 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே நான், இயேசு சொல்லுகிறார் பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எல்லாரும் சொல்லுங்கள், பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கவனிங்கள், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை, கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அழகா சொல்லார் பாருங்க. ஆண்டவரே, பிதாவே, பூமியிலே நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எனக்கு என்று சொல்லி இருந்தீரோ அதையெல்லாம் நான் செய்து முடித்தேன். ஆகவே ஆதியிலே உலகம் உண்டாவதற்கு முன்பதாக என்னிடத்தில் உண்டாயிருந்த அந்த மகிமையை, அதே மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் எனக்கு செய்யும்படிக்கு சொன்ன காரியங்களை நான் செய்து முடித்தேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பூமிக்கு அனுப்பினீரோ அது எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். ஒன்றை கூட செய்யாமல் விட்டுவிடவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் ஒன்றை செய்யும்படிக்கு சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க அநேக ரீசன்ஸ், அநேக காரணங்கள் சொல்லி உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம். அநேக காரியங்களை சொல்லி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை கேட்கவே விருப்பம் இல்லை. மாறாக அதுக்கு பதிலா ஆண்டவருக்கு பிரியமான நிறைய காரியத்தை செய்கிறீங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு
ஒன்றை சொல்லுகிறார், நீ போய் அவனோடு ஒப்புரவாகு, என்னுடைய மைத்துனரோடு ஒப்புரவாகு என்று சொல்லுகிறார். நான் அதை வாங்கிட்டேன், ஆனா மைத்துனரோடு ஒப்புரவாக எனக்கு விரும்பல. அதுக்கு பதிலாக மற்ற பல காரியங்களை செய்து கர்த்தரை நான் பிரியப்படுத்த முயற்சித்தேன். அப்ப மற்ற பல காரியங்கள் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் முயற்சிக்கிறோம், பிரியப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனா கர்த்தர் எனக்கு செய்யும்படிக்கு சொன்னதை நான் செய்வதில்லை. What has God commanded to you? உங்களுக்கு தேவன் செய்யும்படிக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறார்? நீங்கள் அதை செய்து முடித்தீர்களா? நீங்கள் செய்து விட்டீர்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். Have you done everything as the Lord commanded? தேவன் சொன்ன வண்ணமாக நீங்கள் செய்திருக்கிறீர்களா? தேவன் சொன்ன வண்ணமாக நீங்கள் செய்திருக்கிறீர்களா? தேவன் சொன்னதை தாமதம் இல்லாமல் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? தேவன் சொன்னதை வெறுப்பு இல்லாமல் முழு மனதோடு கூட நீங்கள் செய்திருக்கிறீர்களா? தேவன் சொன்னதை எவ்விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்னா, தன்னுடைய ஏக புத்திரன் நீ பூமிக்கு போக வேண்டும், ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும், நீ உண்டாக்கின மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தும் போதும் உனக்கு கட்டளையிடும் போதும் நீ உன்னுடைய மேன்மையை விட்டு இறங்கி வந்து தாழ்மையாய் நீ நடந்து கொள்ள வேண்டும். மரண பரியந்தம் நீ அப்படி இருக்க வேண்டும். மரண பரியந்தம் நீ உண்டாக்கின மனிதர்கள் உன்னை குட்டுவார்கள், தலையில் முடிமுடி சூட்டுவார்கள், முள்முடி சூட்டுவார்கள், ஈட்டினால் குத்துவார்கள், சாட்டையினால் அடிப்பார்கள், சிலுவையில் உன் ஜீவன் போகும் மட்டுமாய் வதைப்பார்கள். செய்வாயா என்று சொல்லி கேட்டார். செய்வாயா? மகிமையை துறந்து, கவனிங்கள், மகிமையை துறந்து ஒருவன் கன்னத்தில் ஓங்கி அடைத்தான். ஓங்கி அடித்து விட்டு சொன்னா, கண்ணில் துணியை கட்டிக்கிட்டு சொன்னா, இயேசுனுடைய கண்களிலே துணியை கட்டிவிட்டு கன்னத்தில் ஓங்கி அடித்து சொன்னா, ரவி உம்முடைய நீ தீர்க்கதரிசி அல்லவா, உம்மை கன்னத்தில் அடித்தது யாருன்னு சொல்லு பார்ப்போன்னு சொன்னார். நான் இருந்தா தப்புன்னு சொல்லியிருப்பேன், தப்புன்னு பேரை சொல்லியிருப்பேன். ஆண்டவர் அப்படி சொல்லல. அவருக்கு தெரியாதா கன்னத்தில் யார் அடிச்சதுன்னு தெரியாதா? அடுத்து அவன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதா? எல்லாம் தெரியும். சொல்லவே இல்லை. காரணம், அவர் தன்னுடைய மேன்மையை மகிமையை துறந்து, ஆமென் சொல்வீங்களா, அடிமையின் ரூபம் எடுத்து, ஆமென் சொல்வீங்களா, அவன் சாதாரண மனிதனாக வாழ்ந்து எந்த பாவத்திற்கும் இடம் கொடாமல் இரட்சகராக பாவத்திற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும். இவள் எல்லாவற்றையும் இயேசு செய்தார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளையாண்டானை மகனை கூட்டிக் கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை எனக்கு தகன பலி இடுவாயாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் தன் மகனை அழைத்துக் கொண்டு கர்த்தர் சொன்ன அந்த குறிப்பிட்ட மலைக்கு, அந்த ஸ்தலத்திற்கு அவன் கூட்டி சென்றான். வேதம் சொல்லுகிறது, சொன்னபடியே. எல்லாரும் சொல்லுங்கள், சொன்னபடியே. மறுபடியும் சொல்லுவோம், சொன்னபடியே. இயேசு சொன்னபடியே செய்தார். ஆபிரகாம் சொன்னபடியெல்லாம் செய்தார். யாத்ராகமத்தின் 34வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட மத்தியிலே வாழ விரும்புகிறார். God wanted to dwell among the people. தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே தேவன் வாழ விரும்பினார். வாழ விரும்பி மோசேயிடத்தில் சொல்லுகிறார், மோசே, உனக்கு ஒரு கூடாரத்தை போடுவதை போல எனக்கு ஒரு கூடாரத்தை நீ போடுவாயாக.
உன் கூடாரத்தை போலவே என் கூடாரமும் கூடாரங்களின் நடுவில் இருப்பதாக. கிழக்கு பக்கத்தில் 4 கோத்திரங்கள், வடக்கு பக்கத்தில் 4 கோத்திரங்கள், தெற்கு பக்கத்தில் 4 கோத்திரங்கள், கிழக்கிலே 4 கோத்திரங்கள், மேற்கிலே 4 கோத்திரங்கள், 12 கோத்திரங்களுக்கு நடுவாக எனக்கு ஒரு கூடாரத்தை போடு என்று சொன்னார். எனக்கு ஒரு கூடாரத்தை போடு. அந்த கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்றை திரைகள் இட்டு உண்டாக்கி அங்கே உடன்படிக்கை பெட்டியை வைப்பாயாக. கற்பலகைகளில் எழுதப்பட்ட 10 கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கல் பலகைகளை அங்கே வைப்பாயாக. அங்கே என்னுடைய பிரசன்னம் இருக்கும். கேருபீன்கள் நடுவிலே நான் வந்து இறங்கி என்னுடைய மகிமையை காண்பிப்பேன். என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். நீ இப்படி செய்யணும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் நீ இந்த விதமாக செய்யணும், இப்படி செய்யணும், இந்த அளவில் செய்யணும், இப்படி செய்யணும், இதை அடித்து செய்யணும், தகட்டாக்கணும், இப்படி செய்யணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மேஜை அப்பம் இருக்கிற மேஜை இப்படி செய்யணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியமும் குத்து விளக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி சைஸில் இருக்கணும், இந்த மாதிரி மெட்டல்ல இருக்கணும், இதை இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லுகிறார். திரைச்சிலைகள் இப்படி இருக்கணும், கதவு இப்படி இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட மோசே எல்லாவற்றையும் எழுதி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் எழுதி கொண்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசேக்கு காண்பித்து, வரைபடம் போல காண்பித்து, நான் உனக்கு காண்பித்த இந்த வரைபடத்தை போலவே நீ ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் டீடைல் கொடுக்கிறார். விவரமாய் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் சொல்லுகிறார். சொல்றது மாத்திரமல்ல, நீ யூதா கோத்திரத்தை சேர்ந்த பெஸ்லெயேலை இந்த வேலைகள் செய்வதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டேன், நீ அவனை போய் பார் அப்படின்றார். அந்த பெஸ்லெயேலுக்கு அசிஸ்ட் பண்ணும்படியாய், துணையாய் இருக்கும்படியாய் தான் கோத்திரத்தை சேர்ந்ததான அகோலியாப்பை நான் தெரிந்து கொண்டேன். அவனுக்கு வேண்டிய ஞானத்தை, கிருபையை, நுண் அறிவை, எல்லாவற்றையும் யூகித்து செய்யும்படியான அறிவை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீ அவனை போய் பார். இவன் யூதா கோத்திரம், அவன் தான் கோத்திரம். ஆனா அவர்களோடு நான் தெரிந்து கொண்டேன், நீ போய் அவர்களை பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வீட்டில் இந்த வசனத்தை அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். 34வது அதிகாரம் 42வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் அவளுக்கு சொன்ன வண்ணமாகவே மோசேயிடத்தில் எப்படி கட்டளையிட்டாரோ அப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மோசஸ் இன்ஸ்பெக்டட் ஆல் தோஸ் திங்ஸ். மோசே எல்லாவற்றையும் அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணினாராம். எல்லாவற்றையும் சரியா கர்த்தர் சொன்ன மாதிரியே செய்திருக்கிறார்களா என்று சொல்லி எல்லாவற்றையும் மோசே பரிசோதனை செய்தான், பார்வையிட்டான், இன்ஸ்பெக்ட் பண்ணினான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னபடியே செய்தான் என்பதை மோசே அறிந்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் கூடாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கூடாரத்தை நிரப்பினபடினாலே மோசேயினால் கூடாரத்துக்கு உள்ளே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். He couldn't enter into the tabernacle. அவன் அந்த கூடாரத்துக்குள்ளே அவன் போக முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை அவ்வளவாய் இருந்ததாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய மகிமை எப்பொழுது வந்தது? எப்பொழுது கூடாரத்தை நிரப்பினது? கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுது கூடாரத்தை நிரப்பினது? கர்த்தர் அவர்களுக்கு செய்யும்படிக்கு சொன்ன எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் செய்து முடித்த பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், மகிமை கூடாரத்தை நிரப்பிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? தெளிவாய் ஆவியானவர் உள்ளத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறார். Even if you has to do it alone, do it. நீங்க மாத்திரம் தான் தனியா அதை செய்யணும் கர்த்தர் சொல்லியிருந்தாலும் செய்யுங்க.
ஆமென் சொல்வீங்களா? யாருமே உங்க வீட்டில் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல, விரும்பல. ஆனா நீங்க தான் தனியா செய்ய வேண்டிய ஒன்று என்றாலும் செய்யுங்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. Even with tears in your eyes, with tears rolling down from your eyes, கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருக்கும் போதும் செய்யுங்கள். இருதயத்திலே துக்கமும் பாரமும் விசாரமும் நிறைந்து இருந்தாலும் செய்யுங்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஆபிரகாமை பார்த்து ரொம்ப ஆச்சரியம். இஸ்மவேலுக்கு 20 வயசு. ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நீ அடிமை பெண்ணையும் அவருடைய மகனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடு. ஆபிரகாம் அப்படியே அழுகிறார். வயதான நாட்கள்ல ஆபிரகாம் அழுகிறத கூடாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இத்தனை வயசுல ஆபிரகாம் இப்படி அழுததே கிடையாது. அழுகிறதை கூடாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நீ உன்னுடைய அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் கூடாரத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதை குறித்து உனக்கு அது துக்கமா இருக்க வேண்டாம், நீ அழுதுகிட்டு செய்யாத என்றார். ஆமென் சொல்வீங்களா? நீ அழுதுகிட்டு செய்யாத. உனக்கு துக்கமா இருக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கு துக்கமா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா அழுதுகிட்டு செய்யாத. இந்த வாரத்தில் குடியாத்தத்தில் இருக்கிற சாம்புவேல் ஆராதனை நடத்தும் போது எப்படி நடத்துவார் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுகிறீர்கள்? இருதயத்தில் துக்கத்தோடு கூட தான் தெரியும் கர்த்தருக்கு. உன் இருதயத்தில் துக்கத்தோடு கூட நீ செய்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு துக்கத்தோடு கூட நீ அதை செய்ய வேண்டி இருந்தாலும் துக்கமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. துக்கமெல்லாம் இருக்கும், வருத்தம் இருக்கும், ஆனாலும் நான் உனக்கு சொன்னபடி நீ செய்ய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானால், அப்படிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி அங்கெல்லாம் போய் கேட்காதீங்க. அவங்க டிவியில் வருகிற எல்லா டிவி தீர்க்கதரிசிகள் இடத்திலும் கடிதம் எழுதி கேட்காதீங்க, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. அவ்வளோ சின்ன பிள்ளைங்க நீங்கள் கிடையாது. அப்படி ஒரு எல்கேஜி பிள்ளைகளை நான் நடத்தவும் இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவான நாள், ஆமாம், மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். அது கர்த்தர் தான் தெரிஞ்சா யாருடைய ஆலோசனை நீங்கள் கேட்க வேண்டிய, யாருடைய இது உண்மைதானா, கர்த்தர் தான் சொன்னாரா, செய்யலாமா அப்படின்னு யாருடைய கன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்க கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இன்னைக்கு கிறிஸ்தவம் மிகவும் பலவீனமாகி விட்டது. ஆமா, தொட்டில் குழந்தையாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தரிடத்துல கேட்கிறதை, கர்த்தர் சொல்லுகிறதை அவர்கள் கேட்கிறதோ புரிந்து கொள்வதோ இல்லை. மாறாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அம்மாவை, ஒரு ஐயாவை வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் போன் போட்டு செய்யலாமா செய்யலாமா செய்யலாமா. ஆமாம். எனக்கு ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, ரொம்ப கொச்சையா சொல்றதுனா கூட நான் பாத்ரூம் போலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தான் செய்வாங்க. நான் கொச்சை படித்து இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். அவ்வளவு தரம் கெட்டு விட்டோம். உங்களுக்குள்ளாய் அவர்களுக்குள்ளாய் எந்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர்களோடு கூட பேசுகிற கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும். ஒரு முறை பேசும்போது நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் மற்றவருடைய உதவியை நாடுவீர்களானால் காலம் பூரா அப்படியே போயிட்டு சொல்லிடுவார். அப்ப கர்த்தரோடு கூட கர்த்தர் பேசுகிறதை உங்களால் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முடியவே முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். வர்ஷிப் இஸ் ஒபீடியன்ஸ். அப்ப ஆராதனை என்பது, தொழுது கொள்ளுதல் என்பது கீழ்ப்படிதல். சொல்லுங்கள் கீழ்ப்படிதல். சொல்லுங்கள் கீழ்ப்படிதல். இரண்டாவது காரியம் வர்ஷிப் இஸ் சாக்ரிஃபைஸ். ஆராதனை அல்லது தொழுது கொள்ளுதல் என்பது பலி செலுத்துதல். சொல்லுங்கள் பலி.
சொல்லுங்கள், பலி செலுத்துதல். சத்தமாய் சொல்லும், பலி செலுத்துதல். கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நீயும் உன் குமாரனை அழைத்துக் கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை எனக்கு தகன பலியிடுவாயாக என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காட்டத்தில் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். அந்த தொழுது கொண்டு திரும்பி வருவோம், அவன் தொழுது கொண்டு என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லும் போதே பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் என்பது அர்த்தம். ஆமென் சொல்வீங்களா? பலி செலுத்தி விட்டு. ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரியும், என்னுடைய மகனை ஈசாக்கை நான் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நிறைய பேர் என்ன கேள்விக்கு, how could a loving God and merciful God ask for a human sacrifice? எப்படி ஒரு அன்புள்ள தெய்வம், இரக்கத்தின் தெய்வம் எப்படி மனித பலியை எப்படி அவர் எதிர்பார்க்கலாம், விரும்பலாம் என்று சொல்லி கேட்பார். ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு எப்படி கர்த்தர் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா கேள்வி என்னன்னு சொன்னா, முதல் இடத்திலே பலி என்று சொன்னாலே பலியின் முதல் இடத்திலே என்ன இருக்கிறது என்பது முக்கியம். பலி என்றாலே அதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிகாஸ் sacrifice communicates value. பலி மதிப்பை பறைசாற்றுகிறது. சொல்லுங்கள், பலி மதிப்பை பறைசாற்றுகிறது. இன்னொரு சொல்லுங்க, பலி எல்லாரும் சொல்லுவாங்க, பலி மதிப்பை பறைசாற்றுகிறது. சொல்லுங்க, பலி மதிப்பை பறைசாற்றுகிறது. The value of sacrifice, the value of something is determined by your willingness to sacrifice. The value of something is determined by the willingness of your sacrifice. ஓ மகனை பலி செலுத்துன்னு சொன்னா, அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கான மதிப்பு எவ்வளவுன்னு சொன்னா, மனப்பூர்வமாய் தன்னுடைய மகனை பலி செலுத்த. ஆமென் சொல்லுவீங்களா? The value of something is determined. சொல்லுங்கள், the value of something is determined by your willingness to sacrifice. யாக்கோபு ஏன் சொல்லுங்க, இவங்க அப்பா அவருக்கு கேன்சர் வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டார். டாக்டருங்க என்ன சொன்னாங்க, புளிக்காத இட்லி தோசை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அம்மா என்ன தெரியுமா வச்சுருவாங்க, அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து, பகல்லாம் வேலை இருக்கும், கூடவே இருப்பாங்க, கூடவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதிகாலையில் எழுந்து 2 மணிக்கு அரிசியை ஊற வச்சு அந்த அரிசியை அரைச்சி அதை காலையில் புளிப்பதற்கு முன்பதாக புளிப்பில்லாத ஒரு இட்லி செய்து அதை அந்த வீட்டுக்காருக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு எல்லா வேலைகளையும், அவருடைய வேலைகள் எல்லாவற்றையும் அவங்க தான் செய்யணும். அவைகளுக்கு மத்தியில் அதிகாலையில் எழுந்து அந்த இட்லி சமைக்கிற காரியம் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னன்னு சொன்னா, கணவர் மேலே வைத்திருக்கிறதுடைய அந்த கவனிங்க, அந்த மதிப்பு எவ்வளவு பெருசா அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்க அதிகாலையில் 2 மணிக்கு ஏஞ்சி அரிசியை ஊற வச்சு ஆட்டி, நீங்க செய்வீங்களா?
ஒரு நாள்ல, 2 நாள்ல தொடர்ந்து செய்வீங்களா? செய்ய மாட்டோம். அவர் மேல வைத்திருக்கிற அந்த மதிப்பு இருக்குதே, அந்த மதிப்பு அவர்கள் செய்கிற அந்த மனப்பூர்வமாய் செய்கிற அந்த தியாகத்தின் காரியங்களில் தான் வெளிப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? Wherever there is worship, there is some kind of sacrifice. எங்கெல்லாம் தொழுது கொள்ளுதல் ஆராதனை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே தியாகம் அல்லது பலி செலுத்துதல் காணப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. எங்கெல்லாம் கவனிங்க, எங்கெல்லாம் பலி செலுத்துதல் தொழுது கொள்ளுதல் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தியாகமும் சாக்ரிஃபைஸ், தியாகமும் பலி செலுத்துதலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் மோசேயின் மூலமாக அதை ஒரு பிரமாணமாகவே எழுதி வைத்தார். என்னுடைய சமூகத்திற்கு வருகிற ஒருவனும் வெறும் கையாய் வரவே கூடாது. மோசேயிடத்தில் கர்த்தர் சொன்னார், என் சமூகத்துக்கு வரியா, என்னுடைய பிரசனத்தை காண வரியா, நீ வெறுங்கையா வரக்கூடாது, வெறுங்கையாய் வரக்கூடாது. அவனவனுடைய தகுதிக்கு தகுந்ததாக ஒரு பலியோடு கூட நீ வர வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உன்னால உனக்கு முடியுமானால் ஒரு காளையை கொண்டு வா, ஒரு காளையோடு கூட தான் என் சமூகத்திற்கு வரணும். முடியலையா, ஒரு செம்மறி ஆட்டோட வரணும். முடியலையா, ஒரு வெள்ளாட்டோடு கூட வரணும். அதுவும் முடியலையா, ஒரு புறா குஞ்சோடு கூட நீ வரணும். ஒரு புறா குஞ்சு உன் வீட்டில் வளர்க்கதா இருக்கலாம், அல்லது காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் இருக்கலாம். அதுவும் இல்லாம வெறுங்கையா வராதேன்றார். மோசேயிடத்தில் சொல்றார், சொல்லிரு ஜனங்கள்கிட்ட, சொல்லிரு ஜனங்கள்கிட்ட. அடுத்த வாரத்துல இருந்து வெளியே ஒரு ஆள் வச்சு ஏதாச்சும் கையில பலி இருக்குதா அப்படின்னு சொல்லி, பலி இருக்கிறவங்க உள்ளார போங்க, பலி இல்லாதவங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு ஆளை நிறுத்தி சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? என்னங்க, வீட்டுக்கு போயிடுறதுன்னா சந்தோஷம்யா, போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர் எப்பாடி இப்படி மாறிட்டாரு, எப்படி இருந்தாலும் அந்த அம்மா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க, அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பாஸ்டர் இப்படி மாறிட்டாரு, ஐயோ இவ்வளோ இவ்வளோ ஆசை வந்துருச்சு பத்தியா மனுஷனுக்கு, இந்த வயசுல இவருக்கு இவ்வளோ ஆசை. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என் சமூகத்தில் ஒருவனும் வெறும் கையோடு கூட வரக்கூடாது. ஒரு புறா கொஞ்சம் உன்னால கொண்டு வர முடியாதா? காணிக்கை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஏஞ்சி அப்படியே அப்பதான் ஒண்ணுக்கு அவசரமா வரும். எப்போ ஒண்ணுக்கு போயிட்டு வருவாங்க, எப்போ அந்த அவசரம் நிற்கும், காணிக்கையெல்லாம் போட்டு முடிச்சோன்னு வந்துடுவாங்க. ஒண்ணுக்கு போறதே கிருபங்க, ஒண்ணுக்கு போறதே கிருப. நீர்க்கடுப்பு வந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஆமா, உங்க பிள்ளைங்களுக்கு கவனிங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கையில காசு கொடுத்து அனுப்புங்க. வெஸ்லி செய்யறதை நான் பார்த்திருக்கேன். 10 ரூபாய்க்கு குறையாம அவங்க பிள்ளைங்க கையில காணிக்கை கொடுக்க மாட்டார். சின்ன பிள்ளைங்களா இருக்கிற நாட்களே பார்த்திருக்கேன். 10 ரூபாய்க்கு குறையாம உன் பிள்ளைங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும், காணிக்கை கொடுத்து அனுப்பணும். வெறுங்கையாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு போறாங்களா அப்படின்னாவே கணக்குல சேர்ந்துட்டாங்க, லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு காசு கொடுக்குறீங்க, பஸ்ஸுக்கு காசு கொடுக்குறீங்க, கவனிங்க, பஸ்ஸுக்கு காசு கொடுக்குறீங்க, ஐஸ்கிரீமுக்கு காசு கொடுக்குறீங்க, தினந்தோறும் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு காசு கொடுக்குறீங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது போடா போ போ போயிரு. இல்ல இல்ல, ஒரு ஒன்றனுடைய மதிப்பு நீ எந்த அளவுக்கு நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்பதன் அடிப்படையிலேயே ஒன்றின் மதிப்பு அளவிடப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? மல்கியாவின் புத்தகத்திலே கவனிங்கள், மல்கியாவின் புத்தகத்திலே வாசிக்க வேண்டாம்,
கர்த்தர் ரொம்ப ஜனங்களை குறித்து ரொம்ப துக்கப்படுகிறார். என்ன துக்கப்படுகிறான்னு சொன்னா, என் சமூகத்தில் ஜனங்கள் வராங்க, வரும்போது எப்படின்னா குருட்டு ஆட்டுகளை வித் பிளைண்ட் கோட்ஸ், குருட்டு ஆடுகளை கொண்டு வருகிறாங்க, நொண்டி ஆடுகளை கொண்டு, கிரிப்பிள் லாம், நொண்டி ஆடுகளை கொண்டு வருகிறாங்க, பறக்கக்கூடா திராணியற்ற புறா குஞ்சுகளை கொள்ளுகிறாங்க. அது வந்தோடனே தொப்புனு இப்படின்னு விழுது. பறக்க இப்பயோ நாளைக்கோன்னு சாக இருக்கிற அந்த புறா குஞ்சுகளை, பறக்க கூட இயலாத புறா குஞ்சுகளை என் சமூகத்தில் கொண்டு வராங்க. வாரம் வாரம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பார். என்ன தெரியுமா, இந்த வாரம் காணிக்கையில் பேங்க்கில் ஒரு 6 செல்லாத நோட்டு. ஒவ்வொரு வாரமும், இந்த வாரம் வந்துச்சா 3 நோட்டு, 3 நோட்டு, ஒவ்வொரு வாரமும் செல்லாத நோட்டு. அப்படியே செல்லாத நோட்டை பத்திரமா வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க பறக்க கூட இயலாத புறா குஞ்சுகள் அவைகள். ஆமா ஆமா, நொண்டி ஆடு. ஒரு பழுது இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஆடே நொண்டி நொண்டி இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஆமா, குருட்டு ஆடுகள். இது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குன்னு சொல்லுகிறார் கர்த்தர். என்ன சொல்லுகிறார், இஃப் ஐ ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, நான் உனக்கு ரொம்ப விசேஷம் சொல்லி முக்கியம் சொல்லி நினைச்சா, நீ உன்னுடைய தியாகம், உன்னுடைய பலி வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு ரொம்ப முக்கியமும் அவசியமா நீ நினைச்சேன்னு சொன்னா, நீ செலுத்துகிற பலியின் மூலமாகத்தான் என்னுடைய மதிப்பு விளங்க பண்ணப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? என்னுடைய மதிப்பு விளங்க பண்ணப்படுகிறது. நீங்க செய்கிற அந்த காரியம், நல்ல கொழுத்த ஒரு ஆடை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யும் போது, ஆண்டவருக்கு எப்படின்னா, அதை அந்த கொழுத்த ஆடை கொண்டு வருவதன் மொத்தமாக தான் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற, ஆண்டவர் எனக்கு முக்கியம் என்பதை நான் விளங்க பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, முக்கியம் என்பதை விளங்க பண்ணுகிறேன். அடுத்த வாரம் வர இருக்கிற என்னுடைய பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்கு நல்ல கொழுத்த ஆடை நான் வச்சுட்டு, நல்ல கொழுத்த ஆடை ஒதுக்கி வச்சுட்டு, தொடாத தொடாத வேலு, அது தொடாத தொடாத, அது அடுத்த வாரத்துக்கு பிறந்த நாளுக்காக வச்சிருக்கிறேன். ஆமா, அப்போ ஐயா சர்ச்சைக்கு எதை எடுத்துட்டு போறது, இந்த பாரு கட்டி போட்டுக்கல, அந்த எலும்ப முடியாம நொண்டி படுத்து கிடக்குதுல்ல, அதை எடுத்துட்டு போ. அதை எடுத்துட்டு எப்படி இருக்கும் கர்த்தருக்கு? நீ உண்மையா என் மேல மதிப்பு வச்சிருக்கனா, அன்பு வச்சிருக்கனா, அந்த அன்பும் மதிப்பும் நான் உனக்கு முக்கியமானவன் என்பதும் உன்னுடைய பலியின் மூலமாகத்தான், காணிக்கையின் மூலமாகத்தான், உன்னுடைய தியாகத்தின் மூலமாகத்தான் அது விளங்க பண்ண முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, 2 சாமுவேல் புத்தகம் வேகமாய் 24வது அதிகாரம் 18 25 வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 24 18 25. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து, ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்காக, வாதைகள் நிறுத்தப்படுவதற்காக, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்காக இந்த களத்தை நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்கு அர்வனா தாவீதை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவாகிய ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது. எதை வேணுமானாலும் ராஜா எடுத்துக்கொள்ளட்டும், தாராளமாய் எடுத்துக்கொண்டு பலி செலுத்துவாராக என்று சொல்லுகிறார்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, அர்பனா ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அர்பனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாய் கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான். அப்புறம் வாசித்து பாருங்க, ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல அர்வனா, நான் இலவசமாய் என் தேவனாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே கிரயமாய் நான் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு அவன் கொடுத்து அதை வாங்கி கொண்டான். அவன் கொடுக்கிறவன் இலவசமா இடத்தையும் கொடுக்கிறேன், பலிபீடத்தையும் கட்டி கொடுங்க, பலி செலுத்துவதற்கு மாடுகளையும் கொடுக்கிறேன், உருளைகளையும் கொடுக்கிறேன், மாட்டு நுகத்தடிகளையும் நான் கொடுக்கிறேன், நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். தாவீது சொல்லுங்க, அப்படி இல்லை, கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்துறது ஓசியிலே நான் செய்யவில்லை. ஆமா ஆமா, அது எனக்கு ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். ராஜாவை கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் ராஜாவை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். ராஜாதி ராஜாவுக்கு ராஜா, கவனிங்கள், ராஜாதி ராஜாவுக்கு ராஜா அவ்வளவு மதிப்பை கொடுக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? கனமும் அவருக்கே, மகிமை அவர். பாடலாம், கனம் எங்கே? அவர் ராஜாவானால் கனம் எங்கே? அவர் தேவனானால் கனம் எங்கே? கனம் எங்கே? என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஈசாக்கை பலி செலுத்துவதை போலதான் எனக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, 1000 தேவைகள் இருக்கிறது. எத்தனை முறை ராஜனிடத்தில் கேட்டு பாருங்க, தனிப்பட்ட விதத்தில். ஒரு சில நேரத்தில், எப்பா நீ வாங்கிக்கப்பா, நீ வாங்கிட்டு வாப்பா, காசு இல்லை. எப்பா உன்கிட்ட காசு இருக்குதா? கனி உன்கிட்ட காசு இருக்குதா? எத்தனை முறை தெரியுமா கேட்டு இருக்கிறேன்? எத்தனை முறை தெரியுமா? பைசாவை எண்ணி, பைசாக்களை எண்ணி, சில்லறைகளை எண்ணி, எப்பொழுதோ கொடுத்த உண்டியலை உடைச்சி எடுத்து. கர்த்தர் ஏன் சொன்னா, வலிக்கத்தான் செய்கிறது, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா ராஜாவை நான் ராஜாவாக கனம் பண்ணுவேன், ஆனால் அவருடைய மதிப்பை நான் உண்மையாய் அறிந்திருப்பேனே ஆனால். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மோரியா, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த இந்த மோரியா என்பதுதான் புதிய ஏற்பாட்டிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற இடம். ஆமா, கொல்கதா என்று சொல்லி சொல்லப்படுகிற கபால ஸ்தலம், கொல்கதா என்று சொல்லப்படுகிற அது இடம். அது பழைய ஏற்பாட்டில் மோரியா 1000 ஆண்டுகளுக்கு பின்பதாக அது கொல்கதா என்று அழைக்கப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், சுகுமாரை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், I want you to know how much I love you. உங்களை இவ்வளவா நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை நான் இவ்வளவா நேசிக்கிறேன், உங்க மேல எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களே. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், என்னுடைய நேசகுமாரனும் என்னுடைய ஏக புத்திரனமாகிய இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக சாகும்படிக்கு நான் அனுப்பி வைத்தேன். ஆமென் சொல்வீங்களா? அவர் சாகணும், நீங்க வாழணும். ஆமென் சொல்வீங்களா? நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக உங்க மேல அவ்வளவு வைத்து, உங்க மேல எவ்வளவு நான் மதிப்பு வச்சிருக்கேன்னு சொன்னா, உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன்னு சொன்னா, நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவை சாகும்படிக்கு நான் மனப்பூர்வமா அனுப்பி கொடுத்தேன். நான் மனப்பூர்வமா அனுப்பி கொடுத்தேன். மனப்பூர்வமா அனுப்பி கொடுத்தேன். அப்ப என் மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய பலியாக, இட்டர்னல் சாக்ரிஃபைஸ், நித்திய பலியாக நமக்காக மரித்தது நிமித்தமா, we don't have to bring goats or pigeons. இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய பலியாக எனக்காய் மரித்ததனால இன்னைக்கு நான் ஒரு ஆட்டையோ ஒரு காளையையோ அல்லது ஒரு புறாவையோ கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக
ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வாசிங்கள் 12:1, வேகமாய் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பரிசுத்தமும் சொல்லுங்கள், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென் சொல்லுவீங்களா? உங்க வாழ்க்கை முழுவதையுமே டோட்டலா 100% உங்க கண்ணு பலி செலுத்துறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பலி செலுத்துறதுன்னா டோட்டலா அந்த பலி ஆடு பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப பலி ஆடு பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும். அந்த ரொம்ப கண்ணு அழகான கண்ணு அப்படின்னா கண்ணை மாத்திரம் நான் எடுத்துட்டு மீதியெல்லாம் பலி. நிறைய பேர் பலி செலுத்துறீங்க. எப்படின்னா கண்ணை, உங்க கண்ணை பலி செலுத்தல, உங்க கண்ணை பலி செலுத்த விரும்பல. ஏன்னா உங்க கண்ணு புரியுதா? ஆமா. சில பேர் வாயை பலி செலுத்த விரும்பல, சில பேர் இருதயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பலி செலுத்துறாங்க. டோட்டலா அனைத்தையும் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக. அப்ப கர்த்தர் கவனிங்க, அப்ப டோட்டலா வச்சுட்டா சிலுவைனா என்ன அர்த்தம்? சிலுவையில் அறையப்படுதல் என்ன அர்த்தம்? இயேசு நமக்காக பலியானார். ஜீசஸ் became our sacrifice. இயேசு நமக்காக பலியானார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சரீரத்தை நமக்காக பலியாக்கினார்னா என்ன அர்த்தம்? சிலுவையில் அறையப்பட்டவன் இறங்கி வரவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு ஒன்றும் அப்படிலாம் இதெல்லாம் கிடையாது, சுயம்லாம் கிடையாது. ஏதா ஒருத்தர் திட்டுனா, நீங்க தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்குவான். டேய் என்னடா சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, போட்டனா அப்படின்னு சிலுவையிலிருந்து கையெல்லாம் எடுக்க முடியாது, இறங்கி வர முடியாது, அவருடைய விருப்பத்தை செய்ய முடியாது, அவருடைய விருப்பத்தை செய்ய முடியாது. அப்ப சரீரங்களை ஜீவ பலியாக கொடுக்குதுன்னா அர்த்தம், சிலுவையில உங்களை அறையில, ஆனா சிலுவையில உங்கள் சரீரங்களை அறைந்ததாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த விருப்பத்தை செய்ய முடியாது, நீ ஆசைப்பட்டது கிடையாது, உங்கள் கண்கள் பார்க்க விரும்புவது அல்ல, உங்கள் கால்கள் போக விரும்புகிற இடம் அல்ல, உங்கள் இருதயம் செய்ய விரும்புகிற காரியம் அல்ல. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. சபையில நிறைய விசுவாசிகள், மறுபடியும் சொல்லுகிறேன், ஆராதனைக்கு வருகிறீர்கள், ஒன்றும் ஆராதிக்காமலேயே, சரீரங்களை ஜீவ பலியாக கொடுக்காமலேயே, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பது அவருடைய மதிப்பை வெளிப்படுத்தாமலேயே, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு அவனாச்சி மல்கியாவின் காலத்தில் அவனாச்சி பறக்க முடியாத ஒரு நொஞ்சாம் புறாவை கொண்டு வந்தார். ஆமா, ஒரு நொண்டி ஆட்டை கொண்டு வந்தார். நீங்க அதை கூட நீங்க கொண்டு வரல. அப்ப மல்கியாவோட காலத்தை விட ரொம்ப மோசம் இல்லை நீங்க உங்க நிலைமை. நான் உங்களை தான் சொல்றேன், நான் யாரை சொல்றேன்னு தெரியுதா? ஆமா. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும். அன்னைக்கு தீர்க்கதரிசி மல்கியாவிடத்தில் அதை தான் சொல்லுகிறார், இன்னைக்கு என்னை பார்த்து இதை தான் சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தம் வரும். ஒன்றுமே ஆராதிக்காமல் அப்படியே சிலை போல நின்று, சிலை போல பார்த்து, சிலை போல, சிலை போல, சிலை போல, நிறைய விசுவாசிகள் சிலை போல நின்று, சிலை போல பார்த்து, ஆராதனையில் சிலை போல. ஆமா, கர்த்தர் தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. சிலருக்கு வசதி தான் முக்கியம், கம்ஃபர்டபிள் ஜோன். சிலருக்கு வசதி தான் முக்கியம், எழுந்து நின்று ஆராதிப்பது முக்கியம் அல்ல, அது மனசு இல்லை, மனசு வரல, மனம் இல்லை. சிலருக்கு அந்தஸ்து தான் முக்கியம். நான் ஏஞ்சி நிக்கிறதா, நான் யாரு, நான் ஏஞ்சி நிக்கிறதா,
நான் ஏஞ்சி நிற்கிறதா? எல்லாரும் நிற்கட்டும், எல்லாரும் நிற்கட்டும், எல்லாரும் நிற்கட்டும். என்னால முடியல அப்படின்றாங்க, என்னால முடியலன்னு சொல்றாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உங்களால முடியுது இல்லை? 1.5 மணி நேரம் பஸ் வர்றதுக்கு தாமதம் ஆகுது. பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க உட்கார்றது கிடையாது இல்ல, நின்றுகிட்டே இருக்கிறீங்கல்ல, அப்ப முடியுது இல்ல. அப்ப பஸ்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மதிப்பு கொடுக்குறீங்க. இங்கே பிரசன்னமா இருக்க கர்த்தருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. சிலருக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. வந்தோமா போனோமா முடிஞ்சா கிளம்பு 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 கிளம்பு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடியே புளிய மரத்துக்கிட்ட போயிடுவாங்க. கிளம்பு 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 கிளம்பு. சிலருக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, எதுவுமே முக்கியம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுவீங்களா? எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13:15 வேகமாய். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் செலுத்த கடவோம். Sacrifices of praises to God continuously. Sacrifices of praises to God continuously. உதடுகளின் காணியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு எப்போதும் செலுத்த கடவோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உதடுகளின் காளையாக. இதுதான் காளமாடுன்னு சொல்றார். அன்னைக்கு அவன் காளமாட்டை கொண்டு வந்தான், இன்னைக்கு இவன் இது உதடுதான் காளமாடுன்னு சொல்றான். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. சொல்லுங்கள், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. ஆமா, மாறாதவர் 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 என்னாலுமே மாறாதவர் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நொண்டி காலன்னு அர்த்தம். புரியுதா? நொண்டி காலன்னு அர்த்தம். ஆமா ஆமா, நொண்டி கால. ஆராதனை 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 உமக்கு தானே அப்படின்னு என்ன தெரியுமா? பறக்க இல்லாத நொஞ்சான் புறான்னு அர்த்தம். நான் சொல்றதுல உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு எப்போதும் செலுத்த கடவோம். ஆமென் சொல்லுவீங்களா? You may not feel good. இன்னைக்கு உங்களுக்கு மனசு சரியில்லாமல் இருக்கலாம், ஆனாலும் உதடுகளின் களியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமென் சொல்லுவீங்களா? உடைய கண்களில் இருந்து சூழ்நிலை நிமித்தமாய் கண்ணீர் அப்படியே வழிந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உதடுகளின் களியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆராதனையின் முன்னே நின்று ஏனா அவர்கள் அப்படியே உங்களை கையை தூக்கு காலை தூக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சகோதரன் சொன்னா, எங்க சபையில ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படியே ஆராதனை நேரத்தில் அவ்வளவு ஆட்டம் பாட்டமும் அவ்வளோ, எல்லாரும் கை தட்டுவாங்க, எல்லாரும் அப்படியே ஆராதனை அவ்வளோ அவ்வளோ ஆடி 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 பாடி செய்வாங்க. காரணம் என்ன தெரியுமா பாஸ்டர்? பெண்கள் பக்கத்தில் 3 கேமரா இருக்கு, ஆண்கள் பக்கத்தில் 2 கேமரா இருக்கு. ஆமா, இந்த வாரத்தில் இங்க ஒரு 2 கேமரா வச்சா சாம் எப்படி தெரியுமா ஆடுவாப்ல, ஆகாஷ் எப்படி தெரியுமா ஆடுவாப்ல. ஆமா, இங்க ஒரு 3 கேமரா, இங்க ஒரு கேமரா, அங்க ஒரு பின்னாடி ஒரு கேமரா வச்சா எப்படி தெரியுமா இருப்பாங்க. ஆமா, ஆராதனை ஆராதனை அப்படின்னு எல்லாருமே ஆட்டம். ஏன்னா தெரியுமா? ஆமா, அது அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டில் போய் எல்லாம் அப்படியே. இப்போ ஒரு மாதிரி கசமுசான்னு வந்திருக்காங்கல்ல, அப்பெல்லாம் அப்படி இல்லை. கேமரா வச்சுட்டாங்கன்னா ஆமா இப்படியே இருப்பா இவ. ஆமா, இடையில அப்படியே. ஏன்னா கேமரா அதுவும் ஆராதனை. கேமரா வச்சுதான் ஆராதனை பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த வாரம் என்ன விலை கொடுத்தாவதும் ஒரு 5 கேமரா வச்சிடுறேன் சொல்லுங்க. வைய பாச அப்பதான் நாங்க ஆராதிப்போம்னு சொன்னா, அதுவா கேமராவுக்காக ஆராதனை இல்ல, கர்த்தருக்கு ஆராதனை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இராதிருப்பார், ஆனால் இந்நேரம் நான் எப்படியோ மாறி இருப்பேன். நான் குழியிலே கூட
நான் மரித்தவர்களோடு கூட மரித்தவர்களாக நான் போயிருப்பேன். கர்த்தரின் பட்சத்தில் இல்லாமல் போயிருப்பார், ஆனால் இன்னும் நான் கடன்காரனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். கர்த்தரின் பட்சத்தில் எனக்கு தயவு பாராட்டு இருப்பாரானால் இன்னும் நான் குடிகாரனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றினார், புது வாழ்வு எனக்கு தந்தார், புது ஜீவன் எனக்கு தந்தார், என்னை மீட்டுக் கொண்டார், என்னை மாற்றினார், என்னை உயர்த்தினார். தாழ்மையில் இருந்த என்னை மேலே 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 ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கோ இருந்த என்னை கர்த்தர் கொண்டு வந்து சபை நடுவிலே வைத்து உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினாரே. விலாசம் தெரியாத இருந்த என்னை கர்த்தர் கொண்டு வந்து, கர்த்தர் எனக்கு இவ்வளவு கிருபைகளை நன்மைகளை செய்து என்னை சபை நடுவிலே உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பலி ஆராதனை என்றால், தொழுது கொள்ளுதல் என்றால், நம்பர் 1 கீழ்ப்படிதல், நம்பர் 2 பலியிடுதல். சொல்லுங்கள், நம்பர் 1 கீழ்ப்படிதல், நம்பர் 2 பலியிடுதல், நம்பர் 3 எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தல், எதிர்பார்ப்பு. சொல்லுங்கள், எதிர்பார்ப்பு. எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு. சொல்லுங்கள், கீழ்ப்படிதல், பலி செலுத்துதல், எதிர்பார்ப்பு. ஈசாக்கு கேட்கிறா, அப்பா நெருப்பு இருக்கு, பலிக்கான விறகு இருக்குது, பலிக்கான மிருகம் எங்க, ஆடு எங்கப்பா? அதுக்கு ஆபிரகாம் சொல்லுகிறா, தேவன் ஆட்டை பார்த்துக் கொள்வார். God will provide the lamb. God will provide the lamb. தேவன் ஆட்டை பார்த்துக் கொள்வார். அவர்கள் 2 பேர் போகிறார்கள். ஈசாக்கிற்கு 18 வயதிற்கு மேலே இருக்கும். above 18 years old. above 18 years. 18 வயதிற்கு மேல் அவனுக்கு இருக்கும். எபிரேய நிருபத்தில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தாரா? இப்படி கொடுத்தாரா? 11ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஈசாக்கை குறித்து வாக்குத்தத்தம் செய்தபடினால் ஈசாக்கை பலி செலுத்தினாலும் அதே ஈசாக்கை மறுபடியுமாய் உயிர்ப்பிப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு அவன் பலி செலுத்தி கொண்டு போனான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலி செலுத்துதல் என்றாலே பலிபீடத்தை கட்ட வேண்டும். பலிபீடத்தை கட்டதுன்னு சொன்னா கல்லெல்லாம், பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி எடுத்து கொண்டு வந்து வைக்கணும். ஆபிரகாமுடைய வயசை நினைச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய வயசை நினைச்சு பாருங்க. 118 வயசு அவனுக்கு. 118 வயசு. 118 வயசுல அவன் பலிபீடத்தை கல்லை தூக்கி தூக்கி வச்சு பலிபீடத்தை இவ்வளவு உயர்த்து கட்டணும், இவ்வளவு உயர்த்து கட்டணும். எல்லாம் வேதத்தில் எங்கெல்லாம் பலி செலுத்தினார்களோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினார்கள். யாக்கோபு பெத்தேலிலே பலிபீடம் கட்டினார். பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். எலியா கர்மேல் பர்வதத்திலே அவன் பலிபீடம் கட்டினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அவன் கைகளினால் கற்களை எடுத்து வந்து கட்டுகிறான். புதிய ஏற்பாட்டிலே கைகளை உயர்த்தி நான் பலிபீடம் கட்டுகிறேன். ஆமென் சொல்வீங்களா? அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே கைகளை பயன்படுத்தி பலிபீடம் கட்டினார்கள். புதிய ஏற்பாட்டிலே கைகளை உயர்த்தி நான் பலிபீடம் கட்டுகிறேன். ஆமென் சொல்வீங்களா? 22வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 22வது சங்கீதம் 3வது வசனம் வேகமாய். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற. அப்பதான் என்ன சொன்னா, எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் துதிக்கின்றார்களோ, ஆராதிக்கின்றார்களோ, அவர்கள் நடுவிலே கர்த்தர் சிங்காசனமிட்டு வாசம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? இந்த கட்டடத்தில் கர்த்தர் இல்ல, ஆனா நீங்க துதிக்க 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 நல்லா இன்னைக்கு அருமையா ரொம்ப நல்லா நடத்தினார் இமானுவேல் ஐயா. ரொம்ப அப்பயே தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்துட்டேன். அப்படியே எங்கெல்லாம் நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, இஸ்ரவேலின் துதிகளுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அங்கே அப்படியே வாசம் பண்ண வந்து விடுகிறார். ஆமென் சொல்வீங்களா? என்னுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். இருதயத்துல கர்த்தர்
இருதயத்தை உயர்த்தினா தான் கரத்தை உயர்த்த முடியும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை உயர்த்தினா தான் கரத்தை உயர்த்த முடியும். ஆசிரியர் மாணவன்ட்ட சொன்ன, யூ சிட் டவுன், உட்காரு. உட்கார் இல்லையா? மறுபடியும் சொல்லுகிறேன். மாணவனை பார்த்து ஆசிரியர் சொன்ன, யூ சிட் டவுன், ஐ சே, உட்கார். அவன் சொன்னானா, நான் மனசுக்குள்ளார நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனா உட்கார்றேன். நான் உட்கார்றேன், ஆனா எப்படி இருக்கேன்? மனசுக்குள்ளார நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இருதயத்துல கையை நீங்க, இருதயம் உயர்த்தப்பட்டாதான் கை உயரும். ஆமென் சொல்லுவீங்களா? யார் யாருடைய ஆராதனை நேரத்தில் யார் யாருடைய கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உயருதோ அவனுடைய இருதயம்லாம் கர்த்தருக்காக உயர்த்தப்படுகிறது. யார் யாருடைய இருதய தயவு செய்து எல்லாம் கை உயர்த்தி அப்படின்னு ஏன்னா சொல்றான்னு வச்சுங்க. அப்படின்னு கை உயர்த்தினா என்ன அர்த்தம்? ஏன்னா நீ சொன்னதுக்காக கை உயர்த்தின, ஆனா மனசுக்குள்ளார ஆமா கையை கட்டிட்டு தான் இருக்கிறேன். நீ சொன்னதுக்காக பாச அங்க இங்கேயும் பாக்குறாரு, அதுக்காக கையை உயர்த்தினே, ஆனா மனசுக்குள்ளார எப்படி தான் இருக்கிறேன். ஆமா, இந்த வார்த்தை வந்து உங்களை பார்ப்பேன், நான் மனசுக்குள்ளார கையை கட்டிட்டு தான் இருக்கிறேன். இருதயம் உயர்த்தப்படணும். இருதயம் உயர்த்தப்பட்டுனா கை ஆட்டோமேட்டிக்கா உயரணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், என் வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார், என் சம்பாத்தியங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கும் போது I expect God to move. தேவன் அவர் அசைக்கப்படுகிறார் என்பதை அறிவேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. When praises go up, blessings come down. துதி மேலே ஏறெடுக்கப்படும் போது ஆசீர்வாதம் மேலிருந்து கீழ் வருகிறது. சொல்லுங்க, துதி மேலே, ஆசீர்வாதம் கீழே. துதி மேலே போக போக ஆசீர்வாதம் கீழே கீழே. சொல்லுங்க, துதி மேலே மேலே, ஆசீர்வாதம் கீழே கீழே. துதி மேலே போக போக ஆசீர்வாதம் கீழே வர வர. ஆமென் சொல்லுவீங்களா? கத்தி எடுத்து ஓங்கினான் ஈசாக்கை கொல்லுவதற்காக. கத்தி எடுத்து ஓங்கினான். கர்த்தர் இம்மிடியட்டா தூதன் அனுப்பி நிறுத்த சொல்ற, ஆபிரகாமே நிறுத்து. ஓங்கிட்டான். சக்குன்னு பிச்சுவா கத்தியது. அது கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். அது குத்துனுச்சுன்னா இருதயத்தை கிழிக்காம வராது. ஒரு நிமிஷத்துல உயிர் போயிடும். கை கால்லாம் இழுத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது அந்த பிச்சுவா கத்தியில. பிச்சுவா கத்தியில கை கால்லாம் இழுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் இழுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு ஐயோமா அதெல்லாம் கிடையாது. அதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. ஆமென் சொல்லுவீங்களா? As soon as Abraham lifted up his hands, that when God spoke, அப்பதான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இதன் மூலமாய் நான் தெரிந்து கொண்டேன். ஆமென் சொல்வீங்களா? உங்க கை உயருமையானால், உங்க இருதயம் உயர்ந்தாதான் உங்க கை உயரும். உங்க கை உயருமையானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கையப்படாத. உனக்காக ஒரு ஆட்டுக்கடாவை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருந்திருப்பானேயானால் அங்கே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆட்டை அவன் பார்த்திருக்க மாட்டான். அதை பலி செலுத்தியிருக்க மாட்டான். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆடுகள் முள்ளுகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான். மலையின் ஒரு பக்கத்திலிருந்து ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கோடு கூட அவன் மலையில ஏறுகிறான். கர்த்தர் சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு, ஏன் குறிப்பிட்ட இடம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறான் சொன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த பக்கத்திலிருந்து ஆபிரகாம் இந்த பக்கத்திலிருந்து ஈசாக்கோடு கூட ஏறுகிறான். கர்த்தர் இந்த பக்கத்திலிருந்து ஆட்டோடு கூட ஏறி வருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் கொண்டு வருகிற அந்த ஆட்டை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் சொன்னபடியே அவன் அந்த ஸ்தலத்துக்கு அவன் வர வேண்டும். அவனுடைய கீழ்ப்படிதல் முழுமையாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா.
நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்வீர்களே, ஆனால் மறுபக்கம் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஒரு கால் கண்ணில் கண்ணீரோடு கூட ஆபிரகாம் புறப்பட்டு வரலாம். ஆனால் கர்த்தர் மறுபக்கத்திலே ஆசீர்வாதத்தோடு கூட வருகிறார். இருதயத்தில் வேதனையோடு கூட ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் நினைத்து மிகவும் திருப்தியும் சந்தோஷம் உடையவராய் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. I got a job for you with your name on it. உங்க பேர் எழுதப்பட்ட ஒரு வேலையோடு கூட நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீ கையை உயர்த்திட்டல்ல மகனே, கையை உயர்த்தி ஆராதிக்கிறல்ல மகளே, உன் பேர் எழுதப்பட்ட ஒரு வேலையோடு கூட இந்த பக்கத்திலிருந்து வருகிறேன். ஆமென் சொல்வீங்களா? உனக்காய் காண்பிக்கும் உன் பேர் எழுதப்பட்ட ஒரு தயவோடு கூட நான் இந்த பக்கத்திலிருந்து வருகிறேன். உன் பேர் எழுதப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த பக்கத்திலிருந்து நான் வருகிறேன். உன் பேர் எழுதப்பட்ட ஒரு பதவி உயர்வோடு கூட நான் இந்த பக்கத்திலிருந்து வருகிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை என் திருமண வாழ்க்கையிலும், கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை என் ஊழியத்திலும், கர்த்தாவே என் ஆசீர்வாதத்தை என் குடும்பத்தின் எல்லா காரியங்களிலும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? பண விஷயத்திலே, பொருளாதாரத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். என் சம்பாத்தியங்களில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் பிசாசு, if the devil closed the door on one side, ஒரு பக்கம் பிசாசு கதவை அடைப்பானால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாய் உங்களை ஆஸ்வதிக்க அவர் பலகணிகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அவர் பலகணிகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் தொழுது கொள்ளுதல் அல்லது ஆராதனை என்பது கீழ்ப்படிதலை எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படிதீர்கள் என்பதை காட்டுகிறது. தொழுது கொள்ளுதல் என்பது எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் மதிப்பை வைத்திருக்கிறீர்கள் என்று அதன் நிமித்தமாய் செய்யப்படுகிற பலியை காண்பிக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தொழுது கொள்ளுதல் அது ஆராதனை என்பது ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வரும்படிக்கு செய்கிறது. ஆமென் சொல்வீங்களா? நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ உங்க மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுவார். ஆமென் சொல்வீங்களா? வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஆசீர்வாதத்தின் மடைகளை கத்து திறக்கிறவர் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் மடைகளை சொல்லுங்கள், மடைகளை கத்து திறக்கிறவர். அப்போ வாய்க்கால், சின்ன வாய்க்கால் வயல்களுக்கு வெளியா போகும். இன்னைக்கு யார் வயல்ல அந்த தண்ணீர் பாய்ச்சப்படணுமோ அந்த வயல்ல மடை திறக்கப்படும். ஆமென் சொல்வீங்களா? மடை திறக்கப்படும். அது பொத்த 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 பொத்தன்னு தண்ணீர் அந்த வயலுக்குள் பாயும். அப்படியே வயல் நிரம்ப மட்டுமாய் பாய்ச்சப்படும். அதுக்கப்புறம் அந்த அந்த இது அடைக்கப்படும். அடுத்தவருடைய வயல் திறக்கப்படும். கர்த்தர் நீங்க தொழுது கொள்ளும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை மடை திறக்கிறது போல உங்கள் பட்சமாய், உங்கள் குடும்பத்தின் பட்சமாய், உங்கள் பிள்ளைகளின் பட்சமாய் கர்த்தர் திறக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
செய்த நன்மைகள் உமக்கே உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். ஆராதனை ஆராதனை. We praise you, Jesus. ஆராதனை ஆராதனை என்பது வார்த்தையின் அளவில் இல்லாமல் ஓ அந்த அர்த்தத்தை புரிந்து உம்மை தொழுது கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பகுதி கீழ்ப்படிதலாய் இல்லாமல் முழுவதுமாய் கீழ்ப்படிந்து ஓ உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சேர்ந்து சொல்வோமே ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை புரிந்து கொண்டவர்களாய் அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த பரிசுத்த உள்ளத்தோடு. சரதரபூரிதரா. அப்படி சத்தத்தை உயர்த்தி உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ரேபேனே சந்தலதரபோ ரேபேலே ரேபேலே கேனே சந்தலகரதரா ரீபேரே கேனே மே சந்தலகரரபோ. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே துதிப்போமா, துதிகள் செலுத்துவோமா? அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ரேகேனே சந்தலகரதரபோ ரேபேலே சந்தலகரதரா ரேபேலே கேனே மே சந்தலகரபோ. உம்மை துதிக்கிறோம்,